ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிக்சார்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, எடிட்டிங் டூலு. ஸோ அந்த எடிட்டிங் டூல் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயில் நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணுன்னா எடிட்டர் விஜய் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் சேனல்லே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சேனலில் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இது செம்ம டூலாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரிங்களா, வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அது காசாக மாறும், சப்ஸ்கிரைப் பட்டனு. சரிங்களா, இப்போயே பண்ணிங்கன்னா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனு, அப்புறம் வந்து காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ வாங்க, மற்ற நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, நானும் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ தான் அது ஒர்க் ஆகும். நெட் ஆன்லேயே இருக்கட்டும். வந்து நான் ப்ளஸ் ஆகன் கொடுத்துட்டு எடிட்டிங் ஃபோட்டோஸ் இருக்கா. இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆஃப் சைஸாக இருந்தாலும் சரி, ஃபுல் சைஸாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு வந்து நான் ஆஃப் சைஸில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த ஃபோட்டோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு எங்கே டூல்ஸ் இருக்குது சொல்கிறேன். இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் இது கீழே இருக்க பற்றி ஆல்ரெடி நான் போட்டேன். ஸோ நிறைய அப்டேட் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், தொடர்ந்து செக் பண்ணி பாருங்கள் சேனலில். மற்றபடி வேறு இல்லை, இன்னும் இருக்குது, இது எஃபெக்டில் இருக்க ஒரு டூல்ஸு. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ பற்றி டூல்ஸில் போயிடுங்க. டூல்ஸில் போய்ட்டு ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெட் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் அடிக்கணும். இப்போ நீங்கள் எதை மாற்ற போகிறீங்கன்னா, இப்போ வந்து நான் டிஷர்ட்டு மாற்ற போகிறேன். சரிங்களா, அதுக்கு மேலே வந்து இந்த சைஸ் இருக்கும், அந்த சைஸை கிளிக் பண்ணிட்டு சும்மா இந்த பெயிண்ட் எரேசர் பெயிண்ட் வந்து அடிச்சு விடுங்க. ஒரு குத்து மதிப்பாக லைட்டாக கரெக்டாக டிஷர்ட் மாடல் மாரி நீங்கள் பண்ணணும். சரிங்களா, ஃபுல்லாக அடிக்கணும். சரிங்களா, ஒரு கையில் மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு கையில் அடிக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டேன். பையாண்ட பேருங்க. ஸோ குத்து மதிப்பாக பெயிண்ட் அடிங்க. அது விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரீப்ளேஸ் இருக்கா, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரெடி ரோஸ் ஏதோ போட்டிருக்காங்க, அதாவது ஆடு சிம்பிள் ஸ்பெசிஃபிகேஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கீப். சரிங்களா, இதில் வந்து நம்ம பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த டிஷர்ட்டு மேலே அடிச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஷர்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஷர்ட்டாக மாறும். இப்போ நான் வந்து டிஷர்ட் அடிக்கிறேன், டீ போட்டு டிஷர்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஜென்ரேட் இமேஜ் நான் அது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஒரு நிமிஷம் ஆகுது, ஒரு 5 செகண்டு 10 செகண்ட் ஆகும். அது லோடிங் ஆகிட்ட பேர் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட ஷேப்புக்கு ஏற்றப்பல டிஷர்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, இதுதான் ஒரு சூப்பர் அப்டேட்டு. அங்கே பாருங்கள் எப்படி இந்த உடம்பு ஜிம்பாய் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ நான் அது கிளிக் பண்ணால், ஆனால் இப்போதையும் வேணாம், கீழே வந்து ஷோ மோர் ரிசல்ட் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். அந்த டிஷர்ட் இப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 நாள் காட்டும். வெயிட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஷர்ட்லாம் காட்டும், அதுவே மேட்ச் பண்ணிக்கும். சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், ஐயோ நான் ஜிம்மு கூட போகல, நான் இப்படி ஆகி வச்சுக்குவேன், வேறு லெவலு. இப்போ மறுபடியும் ஷோ மார்க் கொடுக்குறேன். அப்படியே இருங்க, ஒர்க் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலு. இந்த டிஷர்ட்டை பாருங்கள், இதை பாருங்கள். சரிங்களா, இப்போ நான் வந்து இந்த டிஷர்ட்டு சரிங்களா, இப்போ இந்த டிஷர்ட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், ஜிம்பாய் மாரி ஆகி விடுச்சு ஏஐ. சரிங்களா, இப்போ வந்து நான் இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ மேலே வந்து கேப்புக்கு வந்து தலையாண்டை வந்து நீங்கள் பெயிண்ட் அடி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இப்படியே வந்து கிறிஸ்மஸ் கேப்பு நான் போட போகிறேன். ஸோ அதனால் பெயிண்ட் அடிச்சுட்டு சைஸ் வந்து கிறிஸ்மஸ் கேப் வந்து நான் இப்படி ஃபுல்லாக அடிச்சிடுறேன். ஓகேவா, அப்போ என்ன பண்ணேன், ரீப்ளேஸ்மெண்ட்டில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் கிறிஸ்மஸ்ன்னு டைப் பண்ண போகிறேன். சரிங்களா, அப்படி இருங்க.
PicsArt இங்கே வந்துச்சு கேப்பு CAP கேப். இப்போ வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. சிம்பிளாக இது வந்து அடாப் ஃபோட்டோஷாப்பில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதேமாரி கொடுத்துருக்காங்க PicsArtல. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், டீட்டெயில் சேனலு. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆப்பு ஒர்க் ஆகும். சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே தான். இப்போ வேறு கொடுக்கலாம், வேறு கிறிஸ்மஸ் கேப்பு. ஷர்ட்டு எந்த இல்லை, கேப்பு எந்த இல்லை. இப்படி இருந்தேனா இப்படி ஆக்கி வச்சிச்சுப்பா, வேறு லெவலில் இருக்குது. இன்னும் நிறைய அப்டேட் கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியல, பாருங்கள். இது மட்டும் இல்லை, நார்மல் கேப் கூட போட்டால் வரும். சரிங்களா, சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபைலாக வச்சுக்கலாம் அந்தமாரி எடிட் பண்ணி. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரலை. சரிங்களா, இப்போதைக்கு வந்து எந்த கிறிஸ்மஸ் டோப்பி. சரி, இதுவே ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா, அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரல. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு வந்து வெளியே வந்துடுறேன். சரிங்களா, இப்போ வந்து வேறு என்ன ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கோட் யூஸ் பண்ணி பார்க்கலாமா. ரீப்ளேஸில் போயிட்டு அது ஃபுல்லாக அடிச்சுட்டு கோட் வந்து செட் ஆகுமா தெரியல, போட்டு டைப் பண்ணி வச்சுருந்தேன். கொடுத்தா பார்க்கலாம் என்ன மாதிரி வருதுன்னு. ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போகும். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் பண்ணி பாருங்கள். கண்ணாடி போட்டு பார்க்கலாம். சன்கிளாஸ் அடிச்சுன்னா சன்கிளாஸ் அதுவே மேட்ச் ஆகும். சில ஃபேஸுக்கு வந்து கரெக்டாக பொருந்தது. எனக்கு வந்து பெரிய ஃபேஸு. சரிங்களா, கோடு போட்டால் வேறு எதுவும் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தெரியல. பாருங்கள், டிஷர்ட்டே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஃபுல் ஃபோட்டோஸ் செக் பண்ணி பாருங்கள். பேண்ட்டுக்கு சாக்ஸ் போட்டு பாருங்கள். ஃபுல் ஹேண்டு டிஷர்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஆர்ம்ஸ்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டான உங்களோட டேலண்ட் இருந்துச்சுன்னா PicsArt ஆப் வந்து வேறு லெவலு. உங்களோட டேலண்ட்லாம் PicsArt ஆப்பில் காட்டலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வீடியோ பண்ணியிருக்கேன். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். PicsArt ஆப் வந்து வேறு லெவலு. உங்களோட கற்பனை திறமை இருந்தால் மட்டும்தான் எடிட்டிங்லாம் பண்ண முடியும். அதுக்கேற்ற போல் பிளான் போட்டுங்க. நானும் இந்த எதிர்க்க பாருங்களா, இந்த ஃபோட்டோஸ்லாம் PicsArt ஆப்பில் தான் பண்ணுது. சரிங்களா, இந்த எல்லாமே என்னோடய கற்பனை திறமை தான். சரிங்களா, பழைய ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ இருந்தாலும் அது ஏற்ற போல் ஐடியா பண்ணிவிடுவேன். சரிங்களா, கிறிஸ்மஸ் வீடியோஸ்லாம் பண்ண போகிறேன், பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன் முன்னாடியே. சரிங்களா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு பழைய வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் டூலு, டெக்ஸ்ட் டூலு, அப்புறம் வந்து நீங்கள் இதுலேயே காட்டிடுறேன். இந்த ஏஐ டூல்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டு டூல்ஸ்லாம் இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய அப்டேட்லாம் கொடுத்துருக்கேன், வரிசையாக வாங்க. ஃபுல் டியூட்டோரியல் வந்து பழைய வீடியோ பார்த்தா மட்டும் போதும். ஏன்னா 2024 வருது, 25 வந்து 26 வந்தாலும் சரி, அது டூல்ஸ் தான். ஆனால் சின்ன சின்ன அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கெலாம் நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன். பழைய வீடியோ ஃபுல் டியூட்டோரியலில் பாருங்கள். 60,000 வியூஸ் போயிருக்கு. சரிங்களா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இந்த 2024 ஃபுல் டியூட்டோரியல் போட நினச்சா கூட வேஸ்ட்டு தான். ஏன்னா அது இருந்த டூல்ஸ் தான் இருக்குது, சின்ன சின்ன அப்டேட் தான் பண்ணுறாங்க. அதுவும் நான் வீடியோ எடுத்து போட்டேன். சரி, வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. சரிங்களா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்த வீடியோ இன்னொரு ஏஐ டூல்ஸ் இருக்குது, அதில் வந்து நான் இப்போ இது ரெக்கார்ட் முடிச்சு அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை பை. அடுத்த லெவல் சந்திப்போம். முடிஞ்சிருக்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த வீடியோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் மன்னிச்சிடுங்க. சரிங்களா, ஓகே பாய் பாய்.